Hello friends, welcome to Vijaya creation. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு நான் ஏற்கனவே குக்கர்ல வச்சு போட்டுருக்கேன். அந்த லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. இது வந்து நான் செட்டிநாடு ஸ்டைல்ல சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் 2-3 வாட்டி வச்சு பார்த்து நல்லா எனக்கு பிடிச்சிருந்தனால உங்களுக்கு நான் அதை போடுறேன். அதே மசாலா யூஸ் பண்ணி அதே டேஸ்ட்ல பண்ணுங்க. பக்காவா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது செட்டிநாடு ஸ்டைலு, அதனால் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா கமன்னு இருக்கணும். இப்போ 1 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி ஒரு 5 வாட்டி வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதை அப்படியே வச்சுட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 3 ஸ்பூன் முழு கொத்தமல்லி எடுத்துகிட்டு ஒரு 10 காஞ்ச வத்தல், அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஃபுல்லாக அப்படியே நம்மளுக்கு கருகிற அளவுக்கு வேண்டாம், ஏன்னா அதோட டேஸ்ட் தன்மை போயிடும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது ஆயில், ஒரு கடாய் சூடு பண்ணி 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்குறோம், அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு ஒரு ஆஃப் ஃப்ரை ஆகுனா போதும். இப்போ அதில் வந்து 2 தக்காளி, பெரிய தக்காளி, இல்லை உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் கம்மியாக தேவைப்படுதுன்னா 1 தக்காளி போட்டுக்கலாம். 1 தக்காளியோ இல்லை 2 தக்காளியோ எடுத்துக்கோங்க. எனக்கு 2 தக்காளி என்னோடய புளிப்பு டேஸ்ட்டு எனக்கு அதில் கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் அரைவாசி வேக்காடு இருக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ அரைமுடி தேங்காவிலையும் கொஞ்சம் கம்மியாக எடுத்து திருவி வச்சுருக்குறோம், அதையும் அது கூடயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வதக்கல் வந்து வதக்கும்போது வந்து எண்ணெய் நிறையவும் வேண்டாம், எண்ணெய் இல்லாமலும் வேண்டாம். அந்த தேங்காவோட டேஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை ஆகணும்னு வேண்டாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதை பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானும். 3 ஸ்பூன் எண்ணெய், அதுவும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் விட்டு ஒரு கைப்பிடி அளவு ஒரு 10 கருவேப்பிலை போட்டு ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி அதை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் அதில் மிளகா அந்த பெருஞ்சீரகம் நல்லா மிதமாக ஃப்ரை ஆகுனதும் நம்ம இதை வெங்காயத்தை தட்டி அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இருக்கும் போதே அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்குங்க. பெரும்பாலும் எந்த குழம்புக்குமே நம்ம வதக்கும் போது முதல்ல நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு வந்து சம அளவில் எடுத்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணி 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு நான் 2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். சம்டைம் நம்மளுக்கு சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி ஊறும், அப்புறம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகின மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஆயில் ரொம்ப இல்லை, 3 ஸ்பூன் எண்ணெயிலே நம்ம எல்லாமே முடிச்சுக்கிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதிலே போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அதனால தான் நம்ம ஏற்கனவே வதங்கும் போது ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா நம்ம 2வதும் இதை நம்ம வதக்க போகிறோம். இப்போ 2-3 வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து அழகாக புழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து அந்த மசாலா மேலே கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு நல்லா அழகாக 3-4 வாட்டி அந்த எண்ணெயிலையும் அந்த மசாலாவிலையும் கிடந்து நல்லா சேர்ற மாதிரி கிண்டி விடுங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த கப்பு வந்து 500 ml தண்ணி பிடிக்கும். நான் அது அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு அந்த சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன், ஏன்னா சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊறும் நம்ம வேக வைக்கும்போது, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம குழம்பு தன்மை இன்னும் தேவையாக ஜாஸ்தியாக இப்போ நம்ம மெம்பர்ஸ் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம இதில் ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டு அதையும் அது கூடயே போட்டு வேக வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் குழுன்னு நல்லா கொஞ்சம் குழம்பு நிறைய கிடைக்கும். எனக்கு வந்து இந்த 1/2 லிட்டர் தண்ணியிலே அது வேகிற தன்மையே போதும். இப்போ நீ ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா அதை பேஸ்ட் பண்ணி நம்ம இப்போ உப்பு போட்டுக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு போடலை, ஏன்னா அது வேகிறது தன்மை கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா லாஸ்ட்டு ஃபைனலாக
இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா ஹீட் பண்ணி கொதிக்கும் போது நம்ம சிம்மில் வச்சே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. சிம்மில் வச்சே வேக விடுங்க. அப்போ அந்த வந்து சிக்கன் வந்து விரைச்சி போகாமல் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போது ஒரு பிடி அளவு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. செம்மையாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. விஜயா கிரியேஷனுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கனெக்ட் ஆகும். தேங்க்யூ.